SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு வந்து பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து பேனர் எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்கிட்டு க்ராப்புன்னு இருக்கும். அந்த க்ராப்புக்கு போயிட்டு 3:2 அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ அந்த ஆட் ஃபோட்டோங்கிற போயிட்டு இந்த பேக்ரவுண்ட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கு கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியிறாப்பில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்தது என் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை வந்து என் இமேஜ் வந்து நான் டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே என் இமேஜுக்கு மேலே வந்து நீங்கள் கரெக்டாங்கிறத செட் பண்ணணும். அதாவது வந்து இப்போ உங்கள் இமேஜுக்கு மேலே வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். 1 இன்ச் நவுந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சைடில் வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு இருக்கும். கலருக்கு போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு இருக்கும். இது அமௌண்ட் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா பிளாக் கலராக மாறிடும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மூவ்டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து பின்னாடி போகும். இதை வந்து நீங்கள் லைட்டாங்கிற எவ்வளோ பெருசு செட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. என் இமேஜுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷேடோ மாதிரி தான் கொடுக்குறேன். வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படி கொடுக்கல. இந்த மாதிரி லைட்டாங்கிற லெஃப்ட் சைடு நவுத்திட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் நான் கம்மியாக வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஓவராக டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹாப்பி தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு வந்து அந்த ரோஸ் கலர் ஏற மார்க்கமாக இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உள்ளார போகும் ஃபாண்ட்டு. மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த மை ஃபாண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபாண்ட் எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் கிராஸாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். நேராக செட் பண்ணோமா கிராஸாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதை வந்து ஓவர்லே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து கலர்ஸில் வந்து நான் ஒயிட் கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால இந்த ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஆர்ட் ஃபோட்டோங்கிறதுக்கு போயிட்டு இந்த மாதிரி வெடி இமேஜ்லாம் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இமேஜை வந்து நான் இந்த மாதிரி மேலே இருந்து வெடிக்கிறாப்புல செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மூலையில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது போயிட்டு இந்த இமேஜை வந்து நான் பர்டிகுலர் இமேஜை எடுத்துகிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் வந்து 100% இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு
ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த இமேஜையும் நான் வந்து மூலையிலே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார்னரில் வந்து கொஞ்சம் கரெக்டாங்கிறது செட் ஆகுது. அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்போ தான் அந்த பேனர் வந்து சூப்பராகவே வரும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வச்சுருக்க கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் கரெக்டாங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இதில் வந்து SIVA அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ரோஸ் கலர் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபாண்ட்டெல்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்கார்ட்டில் இந்த ஃபாண்ட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் கிராஸாங்கிறத கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்து மறுபடியும் அது மேலேயே வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான். இந்த பேனர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேனர் வந்து லெஃப்ட் சைடு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்டிகைக்கு விஷ் பண்ணால் ஈஸியாகவே எடிட் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி.